பசுமை சென்டருக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் சவுளபுரத்தை சேர்ந்த வசந்தி அம்மாவோட இயற்கை பண்ணை தான் பார்க்க போறோம். இவங்க 3 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருங்கிணை பண்ணை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அவங்க மிளகா பண்ணியிருக்காங்க. மிளகா வந்து அவங்க குடும்பத்துக்காக தான் பண்ணுவாங்களாம். ஆனா எப்பவுமே அவங்க பண்ணையில வந்து மிளகா இருக்கிற மாரி பார்த்துக்குவாங்களாம். ஏன்னா மிளகான்றது டெய்லி நம்மளுக்கு தேவைப்படும். அதனால வந்து மிளகா பண்ணியிருக்காங்க. மிளகா ஒரு புது மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. வருஷம் ஃபுல்லா காய் இருக்கிற மாரி ஒரு மெத்தட்ல பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அவங்க மிளகால என்ன ரகம் பண்ணியிருக்காங்க, வருஷம் ஃபுல்லா காய் காய்க்கிறதுக்கு அவங்க என்ன மெத்தட்ல பண்ணியிருக்காங்க, இதுக்கு இயற்கை உரங்கள் என்ன கொடுக்குறாங்க, பூச்சி நோய் வந்து எப்படி அதை சமாளிக்கிறாங்கன்னு பல கேள்விகள் நம்ம வசந்தி அம்மா கிட்ட கேட்க போறோம். அதுக்கு அவங்க என்ன மாதிரி பதில சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்ப்பா. உங்க பேர் ஒரு சொல்லுங்க. நாங்கள் விழுப்புரம் மாவட்டம். என் பேர் வசந்தி. நான் விழுப்புரம் மாவட்டம் மலையனூர் தாலுக்கா சவளபுரன்ற ஒரு கிராமம். சரி, நம்ம எல்லாரும் உங்க பணியை தான் பார்த்துட்டு இருக்கோம். வயசு 61. நீங்க என்ன பண்றீங்க, உங்க பேரம்பேத்திக்காக உங்க மகன் மருமக்களுக்காக தான் இந்த பண்ணையே வந்து உருவாக்குறேன். இயற்கையில உருவாக்கணும் அப்படின்னு அவங்க காசு பணம் சேர்த்து வைக்கிறது முக்கியம் இல்ல, அவங்க உடம்பு நல்லா இருக்குன்றதுக்காக நான் இயற்கையிலே வந்து எதுக்கா? ஆமா ஆமா, எங்க பேர பசங்க இயற்கையான பொருளை சாப்பிடணும். இந்த ஒரு 3 ஏக்கர் அது மொத்தம் 3 ஏக்கர். 3 ஏக்கர் நிலத்தை பிரிச்சு பாக்குறேன். பிரிச்சு வைக்கிறேன். மல்லாட்டை, கொய்யா, மாங்காய், நெல் பயிர், உளுந்து, எள்ளு. அதுவும் அந்த பக்கம் போனா உங்களுக்கு எள்ளுலாம் காமிக்கிறேன். எல்லாத்தையும் வந்து எங்க பேர பசங்களுக்காகவே. மிளகா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இயற்கை தான், இயற்கையா பயிர் வைக்கிறதுனால. சரி, இந்த வீடியோ நம்ம உங்க மிளகா சாகுபடி பத்தி பார்ப்போம். மிளகா சாகுபடி எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? இது காலகாலமா தான். இப்போ நாங்க கிராமத்துல இருக்கிறவங்க நாங்க எப்பயுமே மிளகா நாங்க கடையில வாங்க முடியாது இல்லைங்களா. எப்பயுமே பயிர் வச்சுக்கிறோம். மருந்து போடுற காலத்துலயும் வச்சுக்கிறோம். இப்ப ஆர்கானிக்கலும் வச்சாதான். மிளகா எத்தனை சென்ட்ல பண்ணிருக்கீங்க? இதோ ஒரு 3 சென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 3 சென்ட் அளவுல பண்ணிக்கிறேன். ஏன் அது அவ்வளவுதான் பண்ணுவீங்களா? இடம் இருக்கிறது தகுந்த மாதிரி தானே பண்ணி. இல்ல எப்பவுமே அவ்வளவுதான் பண்ணுவீங்க? 50 சென்ட் ஒரு ஏக்கர்ல பண்ணி? அதெல்லாம் பண்ணல. எங்க வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் பண்ணுவோம். சரிங்கம்மா, இப்போ மிளகால என்ன ரகமா இது? இது வந்து நாட்டு ரக மிளகா தான். இது ரொம்ப எனக்கு தெரியல. இது ரொம்ப நாளா என்கிட்டே நாங்க மிளகாவும் அப்படியே மாத்தி அதுல இருந்து வேற எடுத்து உளுத்துறதும் வைக்கிறதும் அத மாதிரி தான். ரகம்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதான் வந்து ஹைபிரிட்ல வந்து ஹைபிரிட் கிடையாது. எடுக்க முடியாதுல்ல, விதை எடுக்க முடியாதுல்ல. அது தெரியல. ஹைபிரிட்ல வேறையா என்ன இருக்குமான்னு கூட எனக்கு எதுவும் தெரியாது. நான் அந்த அளவுக்கு எனக்கு வேலை இல்ல அதெல்லாம் போய் பார்க்கணுன்றது. ஆனா நாட்டு ரகத்துல தான் நீங்க? ஆமா, இது வந்து நாங்க ரொம்ப காலமா வச்சுக்கிறோம். நாங்க ஒரு 10 வருஷமா மிளகா அதே வேறதான். ரொம்ப நாள் அதுக்கு முன்ன கூட இருக்கலாம். வெளியில வாங்க மாட்டேன். முதல் மிளகா எடுக்கிறோம் இல்லைங்களா. இப்ப முதல்ல இருக்கு பாருங்க. முதல்ல இந்த பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் இப்போ வருது. இதை எடுத்துப்போம். இதை காய வச்சு இது வரைக்குன்னு எடுத்து தனியா வச்சிருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம்ன்றதுனால இதை எடுத்துருவோம். அதை வச்சிருவோம். அதான். சரிங்க, இப்போ மிளகா பண்ண போறாங்க அப்படின்னும் போது முதல்ல நிலத்தை என்ன பண்ணணும்? அதான் நம்ம மொத்தமே நாங்க அந்த சொன்னோம்ல ஏற்கனவே பலதானியம், அந்த தக்கப்பூண்டு சனப்பை வரைக்கிறோம் இல்லையா, அதுக்கும் அதே தான். இப்ப இந்த 3 சென்ட்டுக்கா தனியா தக்கப்பூண்டு சனப்பை எல்லாமே இப்ப நம்மளுக்கு அதாவது சித்திரை வைகாசியில மொத்தமே இது வந்து புழுதி ஓட்டுறோம் இல்லைங்களா. மொத்தமே புழுதி ஓட்டிடுவோம். அப்ப மொத்தமே ஓட்டிட்டு ஒரு 100 கிலோ எது இருந்தாலும் ஒரு 50 கிலோ 100 கிலோ பலதானியமா இருந்தா ஒரு 50 கிலோ அப்படி வரைப்போம். இந்த தக்கப்பூண்டு சனப்பையா இருந்தா ஒரு 80 கிலோ அளவுக்கு எடுத்தாந்து வரைச்சிடும். இந்த 3 ஏக்கருக்கும் மொத்தமா பண்ணிடுவோம். மொத்தமா தான் பண்ணுவோம். அதானே அதான் அந்த சமயத்துல தான் பண்ணணும் இதை. அது நீங்க பட்டம் பார்த்து தான் பண்றீங்க எல்லாத்தையும்? ஆமா, அப்ப பண்ணாதான் இது வளர்ந்து 40 நாளுக்கு மேல வளர்ந்து வரும். அதுக்கப்புறம் மடிக்க நம்மளுக்கு தேவையான மாதிரி உழுது வேண்டியதான். சரி, இப்ப மிளகானும் போது நீங்க இது விதை போடுவீங்களா இல்ல எப்படி நாத்து தானே? நாத்து இந்த மிளகாயை உளுத்தி நாத்து விடுவோம். இது இந்த சிவப்பையா? ஆமா, அந்த காய வச்சிருவோம். இது காய வச்சு எடுத்து வச்சிருவோம். அது எப்படி சொல்றது, அது காஞ்சிரும். ஒரு 10 நாள் 5 நாள் 6 நாள் அந்த வாசல் தான் இருக்குது. எல்லாம் கொட்டிட்டு போயிடுவோம். மிளகா பழத்தை எடுத்து காஞ்சிரும். அதை எடுத்து நாங்க பதம் பண்ணி அப்படியே வச்சுப்போம். விடும்போது அதை கிள்ளி அந்த விரைய உளுத்தி ஒரு அந்த மாதிரி ஒரு புழுதியில் நல்லா ஓட்டிட்டு அதில் விரைய விட்டுட்டு எருவு போட்டு குச்சியால் கலரி விட்டுட்டு மூடாப்பு போட்டுருவோம். மூடாப்பு போட்டோம்னா அதை தென்னை மட்டை அதை மாதிரி ஏதாவது மூடிடுவோம். மூடிட்டு ஒரு 5 நாள் 6 நாள் வரணும் தண்ணி தண்ணி தெளிப்போம். இல்லை பைப்பு இருக்குது, அங்கே பைப்பு மூலியமாக தெளிச்சு விட்ருவோம். முளைச்சி கொஞ்சம் வெளியே வரும். அவ்வளோ அளவுக்கு வரும். வரப்போ அந்த மேலே மூடாப்பு எடுத்துருவோம். எடுத்துட்டு அப்புறம் தண்ணி பாசுவோம். பாசுனா ஒரு 30 நாளில் பிடிங்கி நட்டுருவோம். 30 நாள் பிடிங்கி இந்த மாதிரி கட்டை போட்டு நட்டுருவோம். அந்த பாரு சொல்றீங்களோ, அது கட்டை. இதுக்கு நாங்கள் எங்கள் ஊரில் கட்டைன்னு சொல்லுவோம். நாங்கள் எவ்வளோ அடி இதோ பாருங்களேன், அது ஒரு 2-3 அடி தான். இதை மாதிரி தான் நடுவோம். நாங்கள் பாத்தியில் ஆடுறது இல்லை. இது பேர் தான் கட்டை தான். இது கட்டை. ஏன்னா எங்களுக்கு பாத்தி முறை செட் ஆகலை. பாத்தினா அப்படியே சமப்படுத்துறது, நிலத்தை சமப்படுத்திட்டு அப்படியே நட்டுட்டு களையை கொத்திட்டு அப்படியே தண்ணி பாசுறது. அது எங்களுக்கு செட் ஆகலை. இந்த நிலத்து இந்த பூமிக்கு அது சரி வரல. அதாவது எப்படி சொல்றது, தண்ணி வந்து ரொம்ப தேங்கிடுது, தண்ணி இழுக்கல. அப்போ வந்து மிளகாய் வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் மாதிரி தாங்கிடுது இல்லையா. இப்போ நம்ம இந்த காவாயில விடுறோம் இல்லையா, அந்த தோணியில விடுறோம் தண்ணியை விட்டோம்னா அந்த தோணியோட போய் நின்றுடும்.
ம், இந்த கட்டை ஈரம் பிடிக்காது இல்லைங்களா? ம், ம். ஈரம் பிடிக்கல இல்லையா அந்த கட்டையில? ஆமா, ஆமா. அது அப்படியே சரி. அதனால இந்த முறையில் இந்த மெத்தட் தான் எங்களுக்கு செட் ஆகுது. சரிங்கம்மா. இப்போ மிளகா எத்தனை நாள் இதுல இது வருமா? பறிக்கிற மாதிரி எத்தனை நாள்ல பறிக்கிற மாதிரி வரும்? ஒரு 3 மாசம் கரெக்ட். அதாவது விதை விட்டுருந்து சொல்றீங்களா? எத்தனை நட்டதுல இருந்து சொல்றீங்களா? நட்டதுல இருந்து. ஆ, இப்போ நாங்க போய் அன்னைக்கு நட்டோம். ஆ. போய் அதாவது பொங்கல் ஒரு 5 நாள் 5 6 நாளுக்கு முன்னே நட்டோம்னு நினைக்கிறேன். கவனக்குறைவா வருது கொஞ்சம் கொஞ்சம். அதான் அந்த இப்போ காய்க்குது பாருங்க. 3 மாசத்துல எடுத்துருவோம். எத்தனை மாசம் வரைக்கும் இந்த காய் எடுத்துட்டே இருப்பீங்க? இது நம்ம இது தண்ணி பாசி நம்ம களை எடுத்து தண்ணி பாசிக்கினே இருந்தோம்னா இது காய் காய்ச்சிக்கினே தான் இருக்கும். எத்தனை ஆமா, அது சின்ன சின்னதா வரும். 2 முறை கொஞ்சம் பெருசா வரும், அதுக்கப்புறம் சின்ன சின்னதா வரும். அதனால எங்களுக்கு அது தேவையில்லைன்னா நாங்கள் போட்டிடுவோம், வேணான்னு விட்டுருவோம். எத்தனை இது வரைக்கும் 3 வாட்டி எடுப்போம். 3 மாட்டுனா எத்தனை மாசம்? இப்போ எடுத்துட்டீங்களா? இப்போ எடுக்கிறோமா? இப்போ இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ள எடுப்போம். சரி. எடுத்துட்டு திரும்ப அப்புறம் அப்ப கையை வச்சு பழம் எடுத்துட்டு அது வந்துக்கினே தான் இருக்கும். நம்ம அது கணக்கெல்லாம் கிடையாது. இது அப்படியே பழுத்துக்கினே இருக்கும், காய் காய்ச்சிக்கினே இருக்கும், அப்படி எடுத்துக்கினே இருக்க வேண்டியதுதான். இதுல பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் வருமா? அதுல எல்லாத்துக்குமே வரும். நான் தான் சொல்றேன், வருதா? எல்லாத்துக்கும் இதில் தான் அதிகம் வரும். எல்லாத்துக்குமே வரும். இது வர்றது அளவுக்கு நான் விடுறது கிடையாது, விட மாட்டேன். சரிம்மா. இப்போ மிளகா சைஸ் என்ன சைஸ் வரும்? இது சைஸ் எப்படி சொல்றது, இவ்வளவு எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியலீங்களே. அளவு இவ்வளவுதான் வருமா இல்ல நல்லா பெருசா வரும்? இவ்வளவு என் மிளகா இவ்வளவுதான். நாங்க நடுற மிளகா இந்த இதுதான், இவ்வளவு பெருசாகும். இது எது பச்சை கலர் ஆகி தானே இது சாப்பிட? ஆமா, இது பச்சை. இது பழுத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் அது பழுக்கும்? அது அது நம்ம எப்படி சொல்றது, ஒரு காய் காய்ச்சி ஒரு 20 25 நாளுக்குள்ள அப்புறம் பழுத்துரும். நீங்க எவ்வளவு விதை எடுத்து வைப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நாங்க எடுத்து வைப்போம் 2 கிலோ 3 கிலோ கூட மிளகா எடுத்து வைப்போம். நாங்க நாத்து வித்துருவோம்ல, யாருன்னா கேட்டா. நாத்தம் கொடுத்துறீங்க? நாற்று கேட்டாங்கன்னா கொடுப்போம். யாரா நாற்று மிளகா நாற்று விட்டுக்கிறியான்னு கேட்டாங்கன்னா விட்டுக்கிறோம். இருந்ததுன்னா இப்போ நம்ம கழனிக்கு வேலைக்கு வரவங்களாம் கேட்பாங்க, எனக்கு 2 முடிச்சு கொடு 3 முடிச்சு கொடு. நாங்கள் நமக்கு வேலை ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்துருவோம். கணக்கே பார்க்க மாட்டோம். நாங்கள் ஒரு அரை வைப்பு சொல்லிட்டு 1 கிலோ விரைக்கு விடுவோம். விட்டோம்னா அது ஆகும் 300 400 முடிச்சு கூட வந்துடும். முடிச்சுனா என்னமோ அது நாங்கள் ஒரு மாதிரி முடிச்சு கட்டுவோம், நாற்றை பிடிங்கி. அது ஒரு முடிச்சு கணக்குன்னு சொல்கிறேன். ஒரு 200 முடிச்சு 300 முடிச்சு கூட வந்துடும். அப்ப நீங்க சின்ன சின்னதா. அப்ப நீங்க விதை கூட நீங்க வெளில வாங்குறது கிடையாது? எதுவும் வாங்க மாட்டோம். உரங்கள்லாம் நீங்க தயாரிச்சுக்கிறீங்க? ஆமா. கேட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்தீங்க. இதுல எவ்வளவு மொத்தமா இதுல அறுவடை மொத்தமா அறுவடை பண்ணுவீங்க? இல்லை, இதை பழுக்கும் போது பழத்தை எடுத்துடணும். பழுக்க எடுக்கணும். மொத்தமெல்லாம் இதை எடுக்க முடியாது. அது இந்த சிவகாசி மிளகான்னு ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. அது அவங்க தான் என்ன பண்றாங்களா, செடியோட பிடிங்கி காய வைக்கிறதா சொல்றாங்க, ஒரே வாட்டி எடுக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. இது சம்பா மிளகான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு எனக்கு சொல்ல தெரியல, எப்படி சொல்றது. இதுக்கு பேரு சம்பா மிளகா. இந்த கார் மிளகான்னு ஒன்று நடுவாங்க, அது 1 வாட்டி 2 வாட்டி தான். இது ஒரு 2 3 4 தாட்டி கூட இது எடுத்துன்னு பறிச்சுக்கினா இருக்கும். இது வேணும்னா இது நம்ம எப்பயுமே இது பூக்கும் காய் காய்க்கும் வச்சுக்கினே இருக்கலாம். இது நம்ம அந்த மாதிரி இது ஆர்கானிக்ல பண்றதுனால இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. ஆமா, வேணும்னா விட்டா காய் காய்க்குமே. அது அங்க காமிக்கிறோம் வாங்க, செடியெல்லாம் இருக்கு பாருங்க வீட்டாண்ட. அது காய்ச்சிக்கினே தான் இருக்கும். கேட்டுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் என்கிட்ட பார்த்துருக்கீங்க. மிளகா எப்படி சாகுபடி பண்ண, எந்த மெத்தட்ல சாகுபடி பண்ணா பயிர் களை வெட்டி இந்த மாதிரி தான் அந்த தோணியில் தான் களை வெட்டுவோம். அப்படியே களை வெட்டி வெட்டும் போதே நாங்கள் எப்படி சொல்றது, இங்கே ஆம்பளைங்களுக்கு வேலை கிடையாது. இப்போ இந்த கட்டை போடுறது மிளகா நடுறது எதுக்குமே இங்கே ஆம்பளைக்கு வேலை கிடையாது. ஏர் ஓட்டுறதுக்கு மட்டும் தான் வருவாங்க. நாங்கள் லேடிஸ் தான் பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.